பத்தின தகவல்? அந்த அந்த படத்துக்கு ஒரு பெரிய வரலாறே இருக்கு. ஓகே, ஏன்னா, ஓகே. அந்த கதைய வந்து இப்ப நம்ம டைரக்டர் வந்து பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் விஜயகாந்த் சார் வந்து அந்த ரோல்ல நடிக்க வைக்கணும். ம், ம். செந்தூர பாண்டி படத்துக்காக அவர் வந்து நெறைய தடவ வந்து விஜயகாந்த் சார பார்த்து, பேசி, கதையெல்லாம் சொல்லி அது பண்ணணும்னு சொல்லி ரொம்ப இதுவா இருந்தாரு. இவருக்கும் டேட் குடுக்கணும்னு தான். ஆனா, நெறைய கமிட்மெண்ட்ஸ் இருந்ததுனால எல்லா கமிட்மெண்ட்ஸும் முடிச்சுட்டு வரேன்னா, அதுக்கு நாட்கள் அதிகமாயிடும். ஒரு 2 வருஷம் வந்துரும். ம், அதனால ம். உடனே பண்ணணும்னு சொல்லி அவர் ஆசைப்பட்டதுனால, ம். இவரு எப்டி எப்டியோ அட்ஜஸ்ட் பண்ணி அத பண்ணி குடுத்தாரு. ம். பண்ணி குடுக்கும்போது அவர் என்ன சொன்னாருன்னா, அது விஜயகாந்த் சார் வீட்டு பக்கத்துல ஒரு பெரிய லேண்ட் இருந்தது. ஓகே, அ டைரக்டர் சந்திரசேகர் சாருக்கு. "அத வேணா கூட குடுத்துர்றேன்" அப்டின்னாரு. "அந்த ஓகே. லேண்டே குடுக்குறேன். நீங்க ஒரு டேட் குடுங்க" அப்டின்னாரு. ஐயோ! பணத்துக்காகலாம் நான் இல்ல சார். ம், பணத்துக்காகலாம் நான் ம். இது பண்ணல. நீங்க சட்டம் ஒரு இருட்டர்ன்னு ஒரு படம் எனக்கு குடுத்ததுனால தான் நானே வெளிச்சத்துக்கு வந்தேன். ஓகே, 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 அதனால ஓகே. வந்து நீங்க அது மாரி நெனைக்காதீங்க. எனக்கு ம். கமிட்மெண்ட்ஸு பாவம் தயாரிப்பாளர்கள்லாம் வந்து இந்த தேதின்னு சொல்லி வாங்கி வச்சிருக்காங்க. ம், அத ம். மீறி அவங்க கிட்ட இருந்து வாங்கி குடுத்தா தப்பாயிடுமே சார். ஓகே. அதனால தான் வேற எதுவுமே இல்ல அப்டின்னு சொல்லி, அப்புறம் அதையும் மீறி ம். கொஞ்சம் அப்டி இப்டின்னு அட்ஜஸ்ட் பண்ணி அத பண்ணி குடுத்தாரு. அப்புறம் தான் சொன்னாரு, "பணமே எனக்கு தேவையில்ல. ஓகே, ஓகே, ஓகே. நான் உங்களுடைய சன்னுக்காக உங்க சன் நல்லா வரணுங்கிறதுக்காக பண்ணி நான் பண்றேன். குடுத்தாரு. தவிர வேற எந்த இதுவும் கிடையாது."